வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் மாநகராட்சி துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய நேரடி வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது, டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும். தென் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th படிச்சிருக்கீங்க, டிப்ளமோ, டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா சேலரியும் வந்து இருக்கும். 18,000, 12,000, 10,000 இது மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு ஜாப்புக்கு தகுந்த மாதிரி வந்து உங்களுக்கான சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. 21/7/2025 வரைக்கும் வந்து டைம் இருக்குது. நீங்கள் ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்க, உங்களோட அப்ளிகண்ட் நேம் என்ன, உங்களோட ஃபாதர் நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன, ஏஜ் என்ன, ஜெண்டர் என்ன, உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு, இப்போ இருக்கக்கூடிய அட்ரஸ் என்ன. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இங்கிலீஷில் எழுதினாலும் சரி, அது தமிழ் எழுதினாலும் சரி. அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, குவாலிஃபிகேஷன் என்ன, ரிலீஜன் என்ன, கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிறது எல்லாமே கேட்டிருக்காங்க. மார்க்ஸ் என்ன எடுத்திருக்கீங்க, டோட்டல் மார்க்ஸ் அப்படிங்கிறது வந்து இதில் இன்க்ளூடிங் செமஸ்டர் அல்லது வந்து பர்சன்டேஜ் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்னு எழுதுங்க, இல்லைனா டேஷ் போட்டுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைன் எல்லாமே போட்டுட்டு இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இங்கே தான் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். நேட்டிவ் சர்டிஃபிகேட்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு ஜெராக்ஸு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் இருந்ததுன்னா அது, அல்லது வந்து பார்த்திங்கன்னா 10th 12th இருந்ததுன்னா அது, டிசி இருந்துச்சுன்னா டிசி. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோவிட்-19 உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அது போடலாம். இல்லைனா வந்து நீங்கள் அதெல்லாம் வந்து நீங்கள் டேஷ் விட்டுறலாம். சரிங்களா? ஸோ இப்படி வந்து டேஷ் போட்டுக்கலாம். ஸோ அதெல்லாம் இருக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து இது மாதிரி வந்து டிக் பண்ணிவிட்டு இதை வந்து அட்டாச் பண்ணி இதையும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டாச்டு டாக்குமெண்ட். ஸோ இது கூட வந்து நீங்கள் செக் லிஸ்ட் மாதிரி இதையும் நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். தென் இதில் பார்த்தீங்கன்னா என்ன போஸ்டிங் இருக்குது, எங்கே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அவங்க கொடுத்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாஃப் நர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரி, பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். 18,000 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. 4 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஃபார்மசிஸ்ட், இதுக்கு வந்து டி ஃபார்ம் அல்லது பி ஃபார்ம் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். 17,000 வரைக்கும் வந்து சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. லேப் டெக்னீஷியன், ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 13,000 சேலரி கொடுத்துருக்காங்க. 4 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி அல்லது மெடிக்கல் லேப் டெக்னாலஜி முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். 8,500 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதில் சேலரியும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஆப்டோமெட்ரிக், ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 14,000 சேலரி. நீங்கள் டிப்ளமோ ஆப்டோமெட்ரி முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, பேச்சுலர் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். 12,000 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரப்டிக் அசிஸ்டண்ட்டு, ஸோ இதுக்கும் 15,000 சேலரி கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ நர்சிங் தெரப்பி முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அனுப்பக்கூடிய அட்ரஸை பொறுத்த வரைக்கும் செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், 7வது தளம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், மன்னம்பந்தல், மயிலாடுதுறை 609001 அப்படிங்கிற இந்த அட்ரஸுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இங்கிலீஷில் மென்ஷன் பண்ணிவிட்டு அனுப்பக்கூடிய அட்ரஸ் எல்லாம் வந்து தமிழில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இதுக்கான நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க, இதையும் பார்த்துக்கங்க. லாஸ்ட் டேட் 21/7/2025 வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அனுப்பணும். அடுத்தது நீங்கள் ரெஜிஸ்டர்டு போஸ்ட் அல்லது பார்த்திங்கன்னா ஸ்பீடு போஸ்ட் மூலமாக அனுப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஸோ mailaduthurai.nic.in வெப்சைட்டில் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, மாவட்ட நலச்சங்கம், மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நானே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா 21/7/2025 வரைக்கும் அந்த டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு கன்யூஸாக நம்ம சேனலை விசிட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.